கர்த்தர் ஒரு தரிசனத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் நான் சொல்றேன், ஆன்லைன் என் கூட இணைஞ்சிருக்கிறேன் சொல்றேன், உங்க மேல கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். நீ தரிசனம் இல்லாம பிறக்கவே இல்லை. நீ பிறந்ததே தேவ திட்டத்தோட தான். கர்த்தர் உன்னை பிறக்க பண்ணினதே தேவ திட்டம் தான். யாத்திரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல மோசஸ், நமக்கு மோசஸ் பத்தி நல்லா தெரியும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து. இந்த மோசேயுடைய பிறப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம்ல எப்படி எல்லாம் இருந்துச்சு நமக்கு தெரியும். ஆனா வேதத்துல ஆவியான ஒரு வார்த்தையை ஆட் பண்றாங்க. என்ன தெரியுமா? மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், அதாவது மிகுந்த அழகுள்ளவன் என்று யார் கண்டாங்க தெரியுமா? தகப்பனும் தாயும் காண்கிறான். இந்த மோசே அழிக்கப்பட வேண்டியவன். ஆனா இவன் மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறபடியினால, ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறபடியினால, இவனை பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் ஒரு காரியம் கவனிக்கிறாங்க. இந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்ல, இந்த பிள்ளை அழகான பிள்ளை. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம், அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் நல்ல உயர்த்து. காத்திரு நீ, ஓ பக்கத்துல பார்த்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு. உங்களை கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்கிறார்? நீ அழகுள்ளவனாக தான் கர்த்தரனை பார்க்கிறார். நான் கர்த்தருடைய பார்வையில அழகுள்ளவன் சொல்றவங்க, கர்த்தருடைய பார்வையில கர்த்தரை அழகா வச்சிருக்கிறார். நான் கர்த்தருடைய பார்வையில அசிங்கமா இல்ல, நான் பலவீனமானவன் அல்ல, நான் சுகவீனமானவன் அல்ல, நான் தரிசனம் இல்லாதவன் அல்ல, நான் கர்த்தருடைய பார்வையில் அழகு. பெற்றோர் கவனிக்கிறாங்க, இந்த பிள்ளை பயங்கர அழகுடா. ஆல்ரெடி இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற 50 பேர் நல்ல அழகாத வாட்ட சாட்டமா இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாத்த விட நான் அழகுள்ள ஆளு. நீ கர்த்தருடைய பார்வையில அழகுள்ளவனாக, கர்த்தர் வாழ்க்கைய அழகா. இந்த வார்த்தையை நான் சபைக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வாழ்க்கைய அழகா தான் பார்க்கிறார். நீ அழகுள்ளவனாக, நீ அழகுள்ளவன். நான் சொல்றேன், எனக்கு அந்த தரிசனம் இருக்கிறதுனால தான் உங்க மேல அந்த வார்த்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப ஏன் ஊழியக்காரர் எனக்காக போராடி கிடக்கிற தெரியுதா? இந்த பிள்ளை அழகுள்ளது என்று கண்டபடியினால. நீ ஆலயத்துக்குள்ள வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கலாம், ஆனா கர்த்தர் இந்த இடத்துல உன் மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறத, நீ அழகுள்ளவனா இருந்தபடியினால. இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், நல்ல கவனிங்க. கர்த்தர் உன்னை அழகுள்ளவனாக, உங்க மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறபடியினால அதை கர்த்தர் கண்டிருக்கிறார். அதை ஊழியக்காரர் தகப்பன்ட்ட சொன்னதுனால இப்ப தகப்பனுக்கு கொஞ்சம் புரியுது. இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை இல்ல, இந்த பிள்ளை மேல ஏதோ ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, இந்த பிள்ளை மேல ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறபடினால இந்த பிள்ளையை அழிய விடக்கூடாது.